Hello all. Digital signal processing பொறுத்த வரைக்கும் linear and circular convolution நம்ம DFT FFT எல்லாம் பார்த்திருப்போம். அதுக்கு அப்புறம் linear and circular convolution இருக்கும். Then next இந்த overlap add method and overlap save method and overlap add method இந்த ரெண்டு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம linear convolution கண்டுபிடிக்க போறோம். இது ரெண்டு மெத்தட் எதுக்குன்னா linear convolution கண்டுபிடிக்கிறதுக்காக தான். சோ இந்த ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்க போறோம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்கன்னா given உங்களுக்கு ஒரு x of n கொடுத்துருவாங்க. x of n ன்றது ஒரு இன்புட் சீக்வென்ஸ். அந்த இன்புட் சீக்வென்ஸ்ன்றது ஒரு லென்த்தியான சீக்வென்ஸ். எதுக்கு நம்ம overlap add method save method யூஸ் பண்றோம் அப்படினா linear convolution ஒரு particular 4-5 bits கொடுத்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். in case of very lengthy sequence நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. so that we can use the overlap add method and save method. இந்த overlap add method and save method பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருவாங்கன்னா ஏதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் overlap save method ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். overlap save methodல எல்லா மெத்தட்லயும் ஒரே மாதிரி தான். எனக்கு இன்புட் சீக்வென்ஸ் கொடுத்துருவாங்க. அது லென்த்தியான சீக்வென்ஸ். இது ஒரு 10-20 bits எது வேணா இருக்கலாம். அதுக்கு அப்புறம் h of n ன்ற ஒரு சீக்வென்ஸ் கொடுத்துருவாங்க. h of n ன்ற ஒரு சீக்வென்ஸ். இது இம்பல்ஸ் சீக்வென்ஸ் இந்த மாதிரி சீக்வென்ஸ் சொல்லலாம். இது இம்பல்ஸ் சீக்வென்ஸ் ஓகேவா. இது h of n x of n ஓட இன்புட் சீக்வென்ஸ் உடைய லெந்த் l, h of n உடைய லெந்த் அதாவது இம்பல்ஸ் சீக்வென்ஸ் உடைய லெந்த் m ஓகேவா. நம்ம இத வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா n ன்னு ஒரு வேரியபிள் கண்டுபிடிக்க போறோம். n is equal to l plus m minus 1 இதுதான் ஃபார்முலா. சோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ இதுல என்னன்னா l வந்து நமக்கு क्वेश्चनல கொடுத்திருக்கலாம் கொடுக்காம இருக்கலாம். l நமக்கு क्वेश्चनலயும் l m மேபி நமக்கு எதுதான் இந்த சீக்வென்ஸோட லெந்த் தானே. சோ இத பார்த்தாலே நமக்கு m क्वेश्चनலயே தெரிஞ்சிரும். சோ இத யூஸ் பண்ணி நம்ம அட்லீஸ்ட் இதுல இருக்கக்கூடிய எல்லா பாராமீட்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணனும். ஃபைண்ட் பண்ணிரணும். சோ ஃபைனலா இந்த n வெச்சு n ன்ற வேல்யூ 5 அப்படினா இந்த 5 யூஸ் பண்ணி இந்த இன்புட் நம்பர் எனக்கு 20 இருக்குன்னு வெச்சுக்கோங்க. 5 ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும் அவ்வளவுதான். ஓகேவா. n பேஸ் பண்ணி x of n ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா h of n ன்னு ஒரு h of n சீக்வென்ஸ்க்கு h of n சீக்வென்ஸ் ஆல்ரெடி இருக்கு. தென் ஃபைனலி நம்ம y of n கண்டுபிடிக்க போறோம். y of n ஃபைண்ட் பண்ற y of n தான் கன்வல்யூட்டட் சிக்னல். x of n ஐயும் h of n ஐயும் கன்வல்யூட் பண்ணா எனக்கு y of n கிடைக்கும். அந்த y of n தான் கன்வல்யூட்டட் சிக்னல். சரி ஓகேவா. இந்த OAM க்கு OSM க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம OSM எடுத்துக்கறோம். அடுத்து OAM. OSM இந்த OAM ஃபர்ஸ்ட் எனக்கு இன்புட் சீக்வென்ஸ் கொடுத்துருவாங்க. இன்புட் சீக்வென்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணனும் அப்படினா இன்புட் சீக்வென்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாத்துலயுமே n is equal to l plus m minus 1 ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சுக்கணும். அதே மாதிரி இங்க n is equal to l plus m minus 1 ஃபார்முலா யூஸ் பண்ணி length of your new x of n சீக்வென்ஸை கண்டுபிடிச்சுக்கணும். செகண்ட் ஸ்டெப் ரெண்டுத்துலயுமே என்னன்னா இன்புட் சீக்வென்ஸை பிரிக்கணும். கரெக்ட்டா n பேஸ் பண்ணி இன்புட் சீக்வென்ஸை பிரிக்கணும். சோ இது எப்படி பிரிப்போம் அப்படினா x of n எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம் அப்படினா இந்த overlap save மெத்தட்ல m minus 1 zeros அதாவது m minus 1 zeros-உம் அதுக்கு அப்புறம் l bits l டேட்டா பாயிண்ட்ஸாவும் பிரிப்போம். இங்க எனக்கு அப்படியே ஆப்போசிட் l minus 1 zeros m data points. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எனக்கு m ஓட வேல்யூ 2 அப்படினா m ஓட வேல்யூ 3 அப்படினா ஃபர்ஸ்ட் 2 zeros ஆட் பண்ணிப்போம். அடுத்து l data pointsனா எனக்கு டேட்டா பாயிண்ட்ஸ்ல எனக்கு ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் எடுத்துப்பேன். அதே மாதிரி செகண்ட் m minus 1 zeros-ன்றதனால இந்த processல நம்ம பார்க்கலாம். இங்க எனக்கு என்னன்னா அப்படியே ஆப்போசிட். இங்க எனக்கு l data pointsக்கு அப்புறமா m minus 1 zeros நம்ம ஃபைண்ட் பண்ணனும். ஓகேவா. இந்த process முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டுத்துலயுமே y of n ஃபைண்ட் பண்ற ப்ரொசீஜர் சேம் தான். y of n எப்படினா y of n மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் கூட பண்ணிக்கலாம். x of n is multiplied with your h of n that is equal to your y of n. அதே மாதிரி தான் இங்க எனக்கு both methodsல சேம். and finally நீ அந்த ஸ்ப்ளிட் பண்ணும்போது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். சோ டைரக்டாவே நம்ம சம் போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தது overlap save method போறேன். இந்த வீடியோ கொஞ்சம் overlap save method add method ரெண்டுத்தையும் ஆட் பண்றதுனால ஒரு 20 minutes வீடியோவா கூட இருக்கலாம். பட் கம்ப்ளீட்டா பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ டைரக்டா நம்ம overlap save method வரேன். overlap save methodல எனக்கு டைரக்டா ஃபர்ஸ்ட் ஒரு சம்ல இன்புட் சீக்வென்ஸ் கொடுத்திருக்காங்க. this is your input sequence. எனக்கு இன்புட் சீக்வென்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்புட் சீக்வென்ஸ் அதே மாதிரி ஒரு இம்பல்ஸ் சீக்வென்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்புட் சீக்வென்ஸோட லெந்த் இங்க பாத்தீனா இது நம்ம இதனுடைய லெந்த் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. இதனுடைய லெந்த் 10. h of n ஓட வேல்யூ இங்க கொடுத்திருக்காங்க. அதனுடைய லெந்த் 3. பட் இந்த லெந்தை நீ இங்க யூஸ் பண்ண மாட்ட. எங்கனா ஸ்டார்டிங் ஆஃப் தி சம் யூஸ் பண்ண மாட்ட. ஃபைனலா நீ செக் பண்ணி பார்க்கிறதுக்காக மட்டும் தான் இந்த லெந்த் யூஸ் பண்ணுவ. ஓகேவா. சோ m l கொடுத்துட்டாங்க m. சோ இந்த இடத்துல l வந்து நீங்க யூஸ் பண்ணவே மாட்ட. அப்போ நீ என்ன l கொடுக்கலன்னு அஸ்யூம் பண்ணிக்கிற. m மட்டும் உனக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா. क्वेश्चनல m கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீ n கண்டுபிடிக்க போற. இப்போ m மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. உனக்கு l ஓட வேல்யூ கொடுக்கல அப்படினா l ஓட வேல்யூ m ஓட வேல்யூ சேம்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். ஓகேவா. சேம்னு அஸ்யூம் பண்ணனா அதுக்கு அப்புறம் n ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா. அதான் இங்க பண்ணிருக்கேன். சோ ஹியர் எனக்கு என்னன்னா क्वेश्चनல என்னோட வேல்யூ கொடுக்கல. சரி அங்க நான் மாத்தி சொல்லிருக்கேன். क्वेश्चनல எனக்கு நம்பர் ஆஃப் இன்புட் சீக்வென்ஸ் கொடுக்கல. என்னோட வேல்யூ கொடுக்கல அப்படின்றதுனால l is equal to m ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். therefore l is equal to m is equal to 3. அப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா 3 + 3 - 1 that is equal to 5. அப்போ நீ x of n ன்ற இன்புட் சீக்வென்ஸை 5 ஆ பிரிக்கணும். that is what I have written here. next அதனை எப்படி பிரிக்கிறேன்னா இந்த overlap save methodல m minus 1 zeros l data points. பட் அங்க overlap add methodல எனக்கு வேற மாதிரி l data points, m minus 1 zeros. இங்க பார்த்தேனா ஃபர்ஸ்ட் எடுத்தது
L minus 1 zeros அப்புறம் M minus 1 zeros L data points. இங்கே M ஓட வேல்யூ என்ன கொஸ்டினில் எனக்கு தெரியும் 3, L ஓட வேல்யூ என்ன 3, therefore எனக்கு M minus 1 2 zeros 3 data points. இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3 data points எழுதிட்டேன். அப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே என்ன பண்ணுறேன்னா இனிஷியலி நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 zeros ஆட் பண்ணிக்கிறேன், 3 டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த 3 டேட்டா பாயிண்ட்ஸ் என்னன்னா இன்புட் சீக்வன்ஸில் எனக்கு இருக்கு பாருங்க 3 minus 1 0 இருக்கா, 3 minus 1 zeros அதை தான் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். அதை தான் இங்கே எனக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன் 0 0 3 minus 1 zeros. அடுத்தது இங்கே கேர்ஃபுல்லாக பார்க்கணும், நீங்கள் மறுபடியும் 2 0 ஆட் பண்ணக்கூடாது. என்ன தப்பு பண்ணுவேன்னா மறுபடியும் 2 0 ஆட் பண்ணிடுவேன். ஸோ அதை பண்ணுறதுக்கு பதிலாக லாஸ்ட்டில் இருந்து 2 வேல்யூஸ் எடுத்துக்கணும். லாஸ்ட்ல இருந்து 2 வேல்யூஸை கொண்டு வந்து லாஸ்ட்ல இருந்து 2 வேல்யூஸ் தானே கேட்டீங்கன்னா 2 வேல்யூஸ்னு கிடையாது. நீங்கள் எத்தனை 0 ஆட் பண்ணி அத்தனை வேல்யூஸ் லாஸ்ட்ல இருந்து எடுத்துக்கணும். நீங்கள் 2 0 ஆட் பண்ணிருக்கா, ஸோ 2 வேல்யூ லாஸ்ட்ல இருந்து எடுத்து அதை நீங்கள் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் இப்போ இந்த L minus 1 0 இந்த வேல்யூவால் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அப்புறம் எதுக்கப்புறம் நீ என்ன எடுப்பேன்னா M minus 1 டேட்டா சரி M minus 1 zeros என்ன பண்ணிட்டேன்னா இந்த 2 வேல்யூக்கு பதிலாக மாற்றிட்டேன். ஓகேவா, இந்த இடத்துல 0 ஆட் பண்ணாமல் இந்த 2 வேல்யூ எடுத்துகிட்டு வந்து போட்டேன். இங்கே என்ன பண்ணுவேன், ஆஸ் யூஷுவல் L டேட்டா பாயிண்ட்ஸ் தானே யூஸ் பண்ணுவேன். அதனால நெக்ஸ்ட் 3 டேட்டா பாயிண்ட்ஸ் என்ன இந்த 3 டேட்டா பாயிண்ட்ஸ் எழுதிட்டு நெக்ஸ்ட் 3 1 2 3 கரெக்டாக, சரி 1 3 2 கரெக்டாக, அதனால 1 3 2 எழுதிட்டேன். மறுபடியும் இங்கே என்ன பண்ணணும், எத்தனை ஜீரோஸ் ஆட் பண்ணி அத்தனை டைம் லாஸ்ட்லேருந்து எடுக்கணும். நீங்கள் 2 0 ஆட் பண்ணால் அதில் 2 0 லாஸ்ட்லேருந்து எடுத்து நான் முன்னாடி போட்டேன். மறுபடியும் எனக்கு 3 வேல்யூ வேணுமா இல்லையா, அந்த 3 வேல்யூ தான் எனக்கு என்னன்னா திருப்பி அடுத்த 3 டேட்டா பாயிண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த 3 எடுத்தாச்சு, இந்த 3 எடுத்தாச்சு, 0 1 2 எடுக்கணும், ஃபைனலாக 1 இருக்குது. சரி, இப்போ 0 1 2 எடுத்தாச்சு. மறுபடியும் எத்தனை 0 ஆட் பண்ணி அத்தனை 0க்கு ஏற்ற மாதிரி இங்கே 2 வேல்யூ லாஸ்ட்லேருந்து எடுத்து போட்டு மறுபடியும் எனக்கு 1 தான் இருக்குது. நம்ம டேட்டா பாயிண்ட்ஸில் மீதி எனக்கு என்ன தான் இருக்குது, 1 தான் இருக்குது. பட் எனக்கு இங்கே என்ன வரணும், சீக்வன்ஸில் 3 மீதி எனக்கு 2 ஃபில் ஆகணும். அதனால என்ன பண்ணிட்டேன்னா 2 zeros எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்புட் சீக்வன்ஸை பிரிச்சுட்டேன். ஏன் இதில் 5 ஆன ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன், ஏன்னா என்னோட வேல்யூ நான் என்ன பண்ணிட்டேன் 5. அதனால என்ன பண்ணியிருக்கேன் 5 வேல்யூஸை M minus 0 L டேட்டா பாயிண்ட்ஸை வச்சு நான் அதை ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். புரியுதா உனக்கு, ஸ்டார்டிங் 2 M minus 1 zeros ஆட் பண்ணிட்டு L டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்துப்பேன். அப்புறம் இந்த வேல்யூவை திருப்பி கீழே கொண்டு வந்துட்டு M minus 1 L டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்துப்பேன். மறுபடியும் இந்த 2 வேல்யூ கீழே கொண்டு வந்து L டேட்டா பாயிண்ட்ஸ், மறுபடியும் இந்த 2 வேல்யூ கீழே கொண்டு வந்து L டேட்டா பாயிண்ட்ஸ். இஃப் இன்ஸ்டெட் அங்கே எனக்கு வேல்யூவே இல்லை அப்படின்னா யூ கேன் ஆட் zeros. ஓகேவா, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே எனக்கு 5 வேல்யூஸ் இருக்குது. அதாவது x of n இப்போ எனக்கு இன்புட் சீக்வன்ஸ் 5 5 ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். பட் h of n என்ன இருக்குது 3 தான் இருக்குது கரெக்டாக. அப்போ இதில் நான் 5 மாற்றணும் என்ன பண்ணலாம், ஃபைனலி எனக்கு 2 0 ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ எனக்கு அதே மாதிரி இங்கே 2 0 ஆட் பண்ணிக்கிறேன், அதான் என்னுடைய நியூ h of n. ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன்னா என்னோட நியூ h of n ஃபைண்ட் பண்ணிட்டேன். 0 பேடிங் இதுக்கு பேர் தான், 0 ஆட் பண்ணுறேன் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், y of n கண்டுபிடிக்க போகிறேன். y of n கண்டுபிடிக்க போகிறேன். y of n எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே எனக்கு பாருங்களா y1 of n அப்படின்றது என்னன்னா x1 of n into h of n. h of n கான்ஸ்டன்ட் தான் 1 1 1 0 0. x1 of n என்ன, எனக்கு x1 of n தான் இது. ஸோ ஓகேவா, இந்த மேட்ரிக்ஸ் எப்படி எழுதணும்னு பார்க்கலாமா. இந்த மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுனா ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த வேல்யூஸ் இருக்குது 0 0 3 minus 1 0. அப்போ நான் எழுதிக்கிறேன் 0 0 3 minus 1 0. இந்த வேல்யூவை எப்படி எழுதுறான்னு பாரு, 0 0 3 minus 1 0. அப்புறம் இந்த 0 கீழே இருக்குது 0 0 3 minus 1 0. மறுபடியும் இந்த வேல்யூ கீழே இருக்குது 0 0 3 minus 1 0. மறுபடியும் இந்த வேல்யூ கீழே இருக்குது 0 0 3 minus 1 0. மறுபடியும் இந்த வேல்யூ கீழே இருக்குன்னா 0 0 3 minus 1 0. இன்னும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 0 0 3 minus 1 0 ஆட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த 1 கீழே இருக்கிட்டு 0 0 3 minus 1 0. இது கீழே இருக்கிட்டு 0 0 3 minus 1 0. இதை நீ திருப்பி கீழே 0 0 3 minus 1 0 and finally 0 0 3 minus 1 0. இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்கறதுக்கு என்ன ஒரு ப்ரொசீஜர்னா, டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே சேமாக இருக்கா, அடுத்த டயகனல் எல்லாமே சேமாக இருக்கா, அடுத்த டயகனல் எல்லாமே சேமாக இருக்கா, அடுத்த டயகனல் சேமாக இருக்கா, அதே இங்கே அது எப்படி இருக்கு பாரு 0 0 3 minus 1 0 கரெக்டாக இருக்கா. அதே மாதிரி இங்கேயும் எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 0 இது இங்கே எனக்கு இருக்கா 0 சரி 3 எல்லாமே சேமா. ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் ஃபார்ம் பண்ணுப்பேன் x of n. h of n as usual இந்த ரெண்டுத்தையும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு இந்த டைம் கிடைக்கும். எப்படி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுவேன், 0 into 1. நெக்ஸ்ட் அதாவது இந்த ரோவை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு இந்த ரோவை எடுத்துகிட்டு வந்து இந்த வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணுவேன், அது எனக்கு வேல்யூ சேர்த்தா -1 வந்துருச்சு. அடுத்து இந்த ரோ கொண்டு வந்து இந்த வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணுவேன், எனக்கு 0 வந்துருச்சு. இதை கொண்டு வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணினா 3, இதை கொண்டு வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணினா 2, இதை கொண்டு வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணினா 2. அதே மாதிரி நான் இப்போ x of n கூட h of n மல்டிப்ளை பண்ணும்போது y of n கிடச்சிச்சு. அதே மாதிரி என்ன பண்ணணும், இதை கொண்டு வந்து h of n கூட மல்டிப்ளை பண்ணும்போது y2 of n, y3 of n, y4 of n. இந்த மாதிரி எனக்கு 4த்தையும் h of n கூட மல்டிப்ளை பண்ணும்போது கரஸ்பாண்டிங் எனக்கு கிடச்சிரும். அதான் இங்கே பாருங்களேன் y2 y3 y4 கிடச்சிருச்சு. y4ஓட நம்ம ஸ்ப்ளிட் என் பண்ணிக்கலாமா, அவ்வளோதான். ஏன்னா x of n 4 தான் இருக்குது, அதனால் y of n 4 தான் இருக்குது. 4மே நான் எழுதிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 4 வேல்யூத்துலையுமே நம்ம M minus 1 zeros ஆட் பண்ணோமா இனிஷியலி, அதாவது 2 zeros ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆட் பண்ணோமா, அந்த 2 ஃபஸ்ட்டு இந்த 4 வேல்யூ இங்கே எழுதிக்கிறேன். நம்ம 2 zeros ஆட் பண்ணோம் கரெக்டாக, அந்த 2 zeros நான் இங்கே டிஸ்கார்ட் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் 2 zeros தான் ஆட் பண்ணோம், அதனால் என்ன பண்ணுறேன் ஸ்டார்டிங்கில் இங்கே 2 zeros இங்கே. ஸோ 4 zeros டிஸ்கார்ட் பண்ணிட்டா எனக்கு ஃபைனலி மீதி இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாமே சேர்த்து எழுதலாம். 3 2 2 0 4 6. அது இங்கே பார்க்கலாமா,
322 046 அப்புறம் 533 அண்ட் ஃபைனலி 431 இதுதான் உன்னுடைய y of n அவ்வளவுதான் உன்னுடைய சம்மே இவ்வளவுதான் ஸோ இங்கே எப்படி நீ இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இது நீ கிடைச்சது எப்படி நீ சம்மை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர் இருக்குது ஸோ இது நீ ஆன்சரை நீ ஸ்டார்டிங்லேயே ஃபைன் பண்ணிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய சீக்வன்ஸ் எனக்கு 3 - 1 zeros இருக்கா ஃபார் எக்ஸாம்பிள் 3 - 1 0 1 3 2 0 1 2 1 அதே மாதிரி எனக்கு ஒரு இம்பல்ஸ் சீக்வன்ஸ் நான் இப்படி எழுதிக்கிறேன் 1 1 1 அவ்வளோதான் இன்புட் சீக்வன்ஸையும் இம்பல்ஸ் சீக்வன்ஸையும் எழுதிட்டு என்ன பண்ண போகிறேன் மல்டிப்ளை பண்ண போகிறேன் அவ்வளோதான் ஸ்டார்டிங்கே நான் மல்டிப்ளை பண்ணுறதுனால எனக்கு இந்த சம்மில் நான் தப்பே பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு ஆன்சரே எனக்கு ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிடும் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 × 1 3 3 3 -1 × 1 -1 -1 × 1 -1 -1 × 1 -1 so 0 into anything 0 1 into 1 1 1 1 3 into 1 3 3 3 3 into 1 2 2 into 1 2 2 into 1 2 ஸோ நான் இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் மீதி எல்லாம் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிக்கோங்க நான் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இப்போ என்ன பண்ணேன் டைகனல் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த டைகனல் ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வரும் 3 அடுத்து இந்த டைகனல் ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வரும் 2 இந்த டைகனல் ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வரும் 2 இந்த டைகனல் ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வரும் 0 இந்த டைகனல் ஆட் பண்ணால் எனக்கு -1 இருக்குது அதனால் 0 இந்த டைகனல் ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வரும் 4 இந்த டைகனல் ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வரும் 6 இந்த டைகனல் ஆட் பண்ணால் 5 அதே மாதிரி இங்கே இது வரைக்கும் இதுக்கப்புறம் கீழெல்லாம் கண்டுபிடிச்சிப்பீங்க அப்போ 322 046 எனக்கு பார்த்தீங்களா என்னோட ஃபைனல் ஆன்சர்லையும் இந்த மாதிரி தான் இருக்கும் 322 046 அப்போ மீதி எல்லாமே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க ஓகேவா மீதி எல்லாமே நீங்கள் கண்டுபிடிச்சி செக் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்டார்டிங்கே உன்னால் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் இன்புட் சீக்வன்ஸையும் h(n) வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியுன்றதுனால இந்த சம்மில் நீங்கள் தப்பே பண்ண மாட்டீங்க தப்பு பண்ணாலும் ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு கடைசியில் தெரிஞ்சிடும் ஓகேவா ஸோ இதுதான் உன்னுடைய ஓவர்லாப் சேவ் மெத்தட் இன் கேஸ் ஆஃப் ஓவர்லாப் ஆட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஓவர்லாப் சேவ் மெத்தட்லேயே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு மாடல் என்ன இருக்குது அப்படின்னா எனக்கு எல்லோட வேல்யூ கொடுத்துருக்காங்க எல்லோட வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா என்ன L = அங்கேயே கொடுத்துருக்காங்க ஸோ m இருக்கும் ஸோ L + m - 1 என்ன 4 + 3 - 1 therefore 6 அதுதான் உன்னோட என்னோட வேல்யூ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பிட் பண்ணிக்கணுமா இல்லையா m - 3 zeros L டேட்டா பாயிண்ட்ஸ் அப்போது m - 1 3 - 1 2 zeros எனக்கு 4 டேட்டா பாயிண்ட்ஸ் எனக்கு Lன்றது என்னன்னா டேட்டா பாயிண்ட்டுடைய லென்த் அவ்வளோதான் லென்த் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ்னு கொடுத்துருவாங்க இதை யூஸ் பண்ணி ஆஸ் யூஷுவல் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க பட் ஓவர்லாப் ஆட் மெத்தட் போலாமா ஓவர்லாப் ஆட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓவர்லாப் ஆட் மெத்தடில் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா எனக்கு இன்புட் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுலேயும் இதே மாதிரி தான் இதே சம்மை நீ இந்த மாதிரி மாடலில் போட்டு நீ எடுத்ததே ஆன்சர் நீ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே உனக்கு கொஸ்டின் கொடுத்துறாங்கன்னா கொஸ்டின் கொடுத்து 1 minute உன்னால் ஆன்சர் ஃபைன் பண்ணிட முடியும் ஃபைன் பண்ணிடலாம் பட் எப்படி ப்ரொசீஜரை நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும் அப்படின்னா பை யூசிங் யோர் ஓவர்லாப் ஆட் மெத்தட் அது வந்து மேட்ரிக்ஸ் அது வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தடு ஆன்சர் தெரியணுன்றதுக்காக இப்போ உன்னுடைய ஆன்சர் எப்படி ஃபைன் பண்ணணும்னா இங்கே எனக்கு x(n) கொடுத்துட்டாங்க h(n) கொடுத்துருவாங்க m-ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க அதாவது இம்பல்ஸ் இதனுடைய வேல்யூ நம்மளுக்கு அது இல்லைன்னா பார்த்தா கூட நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூவே இங்கே கொடுத்துட்டாங்க கன்வல்யூஷன் பாயிண்ட்னா என்ன இதனுடைய வேல்யூவே கொடுத்துட்டாங்க ஸோ நம்மளுக்கு ஈஸியாக ப்ரொசீட் பண்ணிக்கலாம் ஓகேவா இதுலேருந்து என்னோட வேல்யூவே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ நம்ம ஃபைன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் 5 வேல்யூஸாக ஸ்லிப் பண்ணிக்கணும் ஒரு இன்புட் சீக்வன்ஸை எப்படி ஸ்லிப் பண்ணுறேன்னு பாருங்களேன் அங்கே எனக்கு m - 1 zeros L டேட்டா பாயிண்ட்ஸ் இங்கே எனக்கு L டேட்டா பாயிண்ட்ஸ் m - 1 zeros அப்போ 3 டேட்டா பாயிண்ட்ஸ் தான் என்னோட வேல்யூ பிகாஸ் எனக்கு m-ஓட வேல்யூ L-ஓட வேல்யூ 3 m - 1 zerosனா 3 - 1 0 that is equal to 2 zeros அப்போ எனக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 3 டேட்டா பாயிண்ட்ஸ் 2 zeros இது எப்படி ஸ்பிட் பண்ணுறேன்னு பார்க்கலாமா அங்கே எனக்கு ஃபஸ்ட்டு 2 0 ஆட் பண்ணிப்பேன் அதாவது m - 1 zeros ஆட் பண்ணிவிட்டு 3 டேட்டா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு ஃபைனல் 2 வேல்யூ கொண்டு வந்து இங்கே ஆட் பண்ணுவேன் மறுபடியும் L டேட்டா பாயிண்ட்ஸ் மறுபடியும் லாஸ்ட் 2 வேல்யூவை இங்கே திருப்பியும் மீதி 3 டேட்டா பாயிண்ட்ஸ் லாஸ்ட் 2 வேல்யூ கொடுத்து இங்கே அப்படியே நீ பண்ணுவேன் பட் இங்கே எனக்கு ப்ரொசீஜர் ரொம்பவே சிம்பிள் இன் கேஸ் ஆஃப் ஃபைண்டிங் யுவர் x(n) என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் என்ன கண்டுபிடிக்கணும் L டேட்டா பாயிண்ட்ஸா therefore L டேட்டா பாயிண்ட்ஸ்னா 3 டேட்டா பாயிண்ட்ஸ் கரெக்டாக அந்த 3 டேட்டா பாயிண்ட்ஸை கொண்டு வந்து இங்கே நான் ஸ்டார்டிங்கில் எழுதினதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா 2 zeros கரெக்டாக 2 zeros ஆஸ் யூஷுவல் இங்கே எனக்கு எல்லா இதுலையுமே கடைசியில் 2 zeros தான் வரும் ஓகேவா அதுக்கப்புறம் பாரு திருப்பி L டேட்டா பாயிண்ட்ஸ்னா 312க்கு அப்புறம் 2 zeros அவ்வளோதான் அங்கே நீ கொண்டு வந்த மாதிரி ப்ரீவியஸ் இருந்தது கொண்டு வந்து சேவ் பண்ண மாட்டேன் அங்கே என்ன பண்ணால் பழசை கொண்டு வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் அதுக்காக தான் அது ஓவர்லாப் சேவ் மெத்தட் இங்கே எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன் ஸோ டேரெக்டாக ஃபஸ்ட்டு 113 அதாவது இந்த 113 3 L டேட்டா பாயிண்ட்ஸ் அப்புறம் 2 zeros அடுத்தது 312 அதனால 312 2 zeros அடுத்தது 113 அதனால 113 2 zeros அடுத்தது 1 தான் இருக்குது 1 கரஸ்பாண்டிங் 2 zeros இங்கே எனக்கு இருக்கும் பட் இந்த 2 வேல்யூ எம்டியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் zeros ஆட் பண்ணிக்கிறேன் பிகாஸ் இவன் கன்வல்யூஷனில் 0 இருந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது ஸோ இதுதான் உன்னுடைய x(n) 4 கண்டுபிடிச்சிட்டா h(n)ஓட வேல்யூ எப்படி இருக்குது இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க 111 கொடுத்துருக்காங்களா நான் இது என்ன பண்ணணும் 0 2 ஆட் பண்ணிக்கணுமா 0 பேடிங் பண்ணிக்கணுமா அப்போ எனக்கு என்ன வேல்யூ வரும் 111, 111, 00ன்னு வரும் ஸோ ஓகேவா
இதை ரெண்டு யூஸ் பண்ணி y of n கண்டுபிடிக்கலாமா? இந்த சீக்வன்ஸ்க்கு எப்படி நீங்கள் எழுதுவீங்க y of n? சாரி, இந்த சீக்வன்ஸ் எப்படி நீ ஃபஸ்ட்டு எழுதுவ? 1 -1 3 0 0ன்னு எழுதுவ, கரெக்டாக? அடுத்தது மறுபடியும் இந்த 1 கீழேனா 1 -1 3 0 0, மறுபடியும் இதை 1 டைம்ஸ் கீழேனா 1 -1 3 0 0, மறுபடியும் 1 -1 3 0 0, மறுபடியும் 1 -1 3 0 0. அதுக்கப்புறம் ஏன் நீ திருப்பி பண்ண மாட்டேன்னா திருப்பி இந்த 1 கொண்டு வந்துட்டா பழைய சீக்வன்ஸே வந்துடும், அதனால இதை பண்ண மாட்டேன். ஸோ சிம்பிள், முடிஞ்சிச்சா? அடுத்தது இதே மாதிரி என்னுடைய x1 of n எழுதிட்டு h of n எழுதிட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவேன். 1 × 1 1, 0 × 0 0, 0 × 0 0, 3 × 0 0, ஸோ 0 -1 × 0 0. ஸோ ஃபைனலி 1 is your answer. ஓகேவா? இந்த மாதிரி தான் நாளைக்கு கண்டுபிடிப்பேன். this term into this term, this term into this term, this term into this term, and this term into this term, and finally this term into this term. இது நாளைக்கு கண்டுபிடிச்சிட்டியா? நாளைக்கு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 4 வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்ற ஒரே ஒரு ப்ரொசீஜரை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணிட்டா, லாஸ்ட்டில் 2 0 ஆட் பண்ணிட்டியா? லாஸ்ட்டில் 2 0 என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தது y of n எழுதிட்டேன். y of n எழுதுனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லாஸ்ட்டில் 2 0 ஆட் பண்ணாமா, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவேன்னா, எந்த இடத்துல நீ 0 ஆட் பண்ணியும் அந்த இடத்துல தான் நெக்ஸ்ட் டேட்டாவுடைய வேர்டை ஆட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் எனக்கு y2 of n 5 வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பேனா, 3 3 4 6 3 2ன்னு இதை வந்து எந்த இடத்துல 0 ஆட் பண்ண, இந்த இடத்துல தானே 0 ஆட் பண்ண, கரெக்டாக? ஸ்டார்டிங்கில் 4th பிட்டில் தானே 0 ஆட் பண்ணேன், அதனால் அந்த பிட்டில் இருந்து எனக்கு என்ன பண்ணிட்டேன்னா இங்கே எனக்கு கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி இந்த பிட்டுக்கு அப்புறம் எனக்கு இங்கிருந்து தானே லாஸ்ட் 2 வேல்யூ தான் 0 ஆட் பண்ணேன், அதனால் y3 of n இங்கேருந்து எழுதிட்டேன். மறுபடியும் y4 of n எங்கேருந்து எழுதுவேன்? லாஸ்ட் 2 வேல்யூ இங்கிருந்து தானே 0 ஆட் பண்ணேன், ஐ மீன் லாஸ்ட் 4th வேல்யூ தான் 0 ஆட் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் பாரு, 4th வேல்யூவில் தான் 0 ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்காக தான். அதே மாதிரி இங்கே எனக்கு இதனுடைய 4th வேல்யூவில் மீதி இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே எழுதிக்கிட்டேன். எழுதுனதுக்கு அப்புறமா எனக்கு இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? எழுதுனதுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு 1 அப்படியே எழுதிக்கலாம், இங்கே 1 அப்படியே எழுதிக்கலாம், 3 அப்படியே எழுதிக்கலாம். இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணி எழுதணும். 3 + 2 5, இந்த 2 வேல்யூ ஆட் பண்ண 7, இந்த 6, அப்புறம் இது ஆட் பண்ணால் 4, இது ஆட் பண்ணால் 4, இது 5 அப்படியே இருக்குது, இது ஆட் பண்ணால் 5, இது அப்படியே ஆட் பண்ணால் 4, இதை அப்படியே ஆட் பண்ணால் 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு மீதி லாஸ்ட்டில் உனக்கு ஓவரில் பேட் மெத்தடில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, லாஸ்ட்டில் உனக்கு என்ன ஜீரோஸ் வந்துச்சுன்னா சரி, லாஸ்ட்டில் உனக்கு எக்ஸ்ட்ரா ஜீரோஸ் ஒரு எக்ஸ்ட்ரா நடுவில் ஜீரோஸ் வந்தால் அதை எலிமினேட் பண்ணக்கூடாது. லாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 0 அப்படின்ற வேர்டு வந்தாலே நான் என்ன 0ன்னு எனக்கு இருந்தாலே லாஸ்ட்டில் எலிமினேட் பண்ணிப்பேன். ஸோ மீதி எனக்கு லாஸ்ட்டில் எலிமினேட் பண்ணிட்டேன். மீதி எனக்கு என்ன இருக்க டைம்னா இந்த 1 வரைக்கும் தான் எனக்கு மீதி இருக்கும். ஸோ 1 எழுதிக்கிட்டேன். இது எப்படி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம்னா, நான் ஆஸ் யூஷுவல் சொன்னேன்னா இல்லையா, என்ன சொன்னேன், அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணி இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணி ஆன்சரும் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் பிட்ஸ் நான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, n = l + m - 1. இது எல்ன்றது என்னன்னா, இப்போ நீ லாஸ்ட்டுக்கு மட்டும் நீ எல்லை எப்படி ஃபைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்கே எனக்கு கொஸ்டினில் எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் இது இருக்குது, ஓகேவா? இது எத்தனைனா எனக்கு 10 இருக்குது, ஓகேவா? அதுதான் எனக்கு 10. அப்போ எம்மோட வேல்யூ எனக்கு 3 இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி 10 + 3 - 1 12. அப்போ எனக்கு இங்கே 12 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கணும். ஸோ இந்த எல் வந்து எனக்கு லென்த் ஆஃப் யுவர் கோட் வேர்ட்ஸ். இது வந்து கொஸ்டினில் கொடுக்கறத வச்சு நீ ஃபைண்ட் பண்ணக்கூடாது. அந்த கொஸ்டினில் எனக்கு என்ன கொடுத்துருக்கானுங்க, கொஸ்டினில் 12 பிட் 10 பிட் கொடுத்துருக்கானுங்கன்னா அந்த 10 பிட்டை வந்து 10 பிட்டை மட்டும் எடுத்துக்கோ. பட் லாஸ்ட்டில் தான் இந்த எல்லை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸ்டார்டிங் நீ ஃபைண்ட் பண்ண சப்ஸ்டியூட் பண்ண எல்லும் இங்கே நீ சப்ஸ்டியூட் பண்ண எல்லும் வேறு, ஓகேவா? இதே மாதிரி தான் உனக்கு நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான், நெக்ஸ்ட் மாடலும் இதே மாதிரி தான். உனக்கு எல்லோட வேல்யூ கொடுக்கலன்னா ஆஸ் யூஷுவல் என்னும் ஈக்குவலாக இருக்குன்னு அஷ்யூம் பண்ணிக்கணும். சரி, இந்த சம்மே உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஓவரில் பேட் மெத்தட் அண்ட் சேவ் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ஓவரில் பேட் மெத்தட் சேவ் மெத்தட் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஸ்டார்டிங்கே என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ஆன்சர்ஸ் நான் ஃபைண்ட் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல x of n நான் லைன் பை லைனாக எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல h of n லைன் பை லைனாக எழுதிக்கிறேன். மூணுத்தையும் கரஸ்பாண்டிங்க இது மல்டிப்ளை பண்ணிட்டு எனக்கு டைகனல் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணினா உனக்கு ஃபைனல் வேல்யூ கிடச்சிரும், ஓகேவா? இதில் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஏதாச்சும் கேளுங்க, ஓகே? தென் இதுதான் உன்னுடைய ஓவரில் பேட் மெத்தட் சேவ் மெத்தட் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட் யூனிட்டில் இந்த சம்ஸே கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஸோ இந்த சம்மை நல்லா தரவு பண்ணிக்கோங்க.